என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எதை பற்றியும் தெரியல. ஏன்னா இவன் எக் வச்சிருக்கான். இவன் வந்து வேற ஒரு பிளாக்கும் ஒயிட்டும் சேர்ந்துருக்கேன். நானும் அட்டஸ்டம் பார்த்து மிரண்டுக்கிறேன். கரெக்டாக மாட்டிட்டு போடா உங்களை கட்டு வந்தாதான் கழுத்துலேயே கரெக்டாக பிடிச்சிருக்குது. கரெக்டாக கழுத்தவே கட் பண்ணிடுச்சு. அந்த ஒரு சேவல் இருக்கு. பட் அந்த ஒரு சேவலையும் அது பார்த்தீங்கன்னா 6 கோழி குஞ்சு இருந்துச்சு. 6ல் பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கு. ஒரு வாட்டி என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதே பூனை தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல அது பூனை தான் புடிச்சு போச்சாங்கிறதே தெரியல. ஆனா கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இத நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புறா கூண்டு புறாவோட அப்டேட் எதுவுமே தெரியாது. ஏன்னா ரொம்ப நாளாகவே நம்ம கொஞ்ச நாளாக ரொம்ப பிஸியாக இருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே கொஞ்ச நாள் தங்கலை அந்த மாதிரி தான் சொல்லும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம புறாவோட அப்டேட்டும் போடல, கோழி சேவல் எதை பற்றியும் ஒரு அப்டேட்டு கூட போடல. நம்ம வீட்டில் கோழி சேவலில் இருக்காங்கிறதவே ஒரு டவுட்டு தான். அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் போயிட்டோம். சரி ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கோம். சண்டேயில் ஈவினிங் போல் நம்ம ஃப்ரீயாக இருக்கோம்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம போயிட்டு இப்போ ஒரு விலாகை போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன். நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக பாட்டுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் தொடர்ந்து வரும். நம்ம பார்த்திங்கன்னா இந்த விவசாயம், அப்புறம் ட்ராவல், அப்புறம் ஒரு குட்டி குட்டி கோயில், அதை சம்மந்தப்பட்டது எல்லாமே நான் போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். சரி ஓகேங்க, வாங்க போயிட்டு புறா கூண்டில் என்ன அப்டேட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி ஓகே வாங்க போகலாம். கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே மழை வர மாதிரியே தான் இருக்குது. அதனால் நோய் வரக்கு நிறையா அறிகுறியெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம சேஃபாக தான் பார்த்துக்கணும். நானும் இன்னும் கூண்டை திறந்து கூட பார்க்கலங்க. ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடியா நேற்றும் முந்தானத்து திறந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் கூண்டை ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. என்ன குஞ்சு பொரிச்சிருக்காங்களா, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எதை பற்றியும் தெரியல. சரி ஓகே நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். சரி வாங்க போய் பார்த்துடலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு. காற்று பாருங்க இப்படி அடிச்சுட்டு இருக்குங்க. பயங்கரமான காற்று, அதாவது தரமான காற்று அடிச்சுட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு காற்று அடிச்சுட்டு இருக்கு. புறாலாம் மேலே கொண்டுருக்காங்க. சரி வாங்க நான் அதுக்குள்ளே புறா கொண்டுக்குள்ளே போகலான்ட்டுருங்க. அதுக்குள்ளே லைட்டாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் அப்படியே போயிட்டேன். சரி வாங்க இப்போ போய் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம புறா கூண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கு பெற கொண்டு ஒரு பக்கம் கேட்டிருக்காங்க, சேலுக்கே கொடுக்கணும். அதை நான் இன்னும் கொடுக்குறதுக்கு நேற்று கொடுக்கலான்ட்டு இருந்தேன். நேற்றும் டைம் இல்லாமல் போயிடுச்சு, அப்புறம் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக இன்னைக்கு ஈவினிங் போல் நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாங்க. சரி வாங்க நம்ம புறா கூண்டோட அப்டேட் ஏதாச்சும் ஒன்று இருக்கா இப்படின்ட்டு பார்ப்போம். நீங்களும் உங்களுக்கு அப்டேட் நான் சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க தான். இது வந்து சிக் பொரிச்சிருச்சு. அந்த சிக் பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குல்ல, அது வந்து இவனோட சிக்கு தான். அவன் பொரிச்சிட்டான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிளாக் ஒன்று வச்சிருந்துச்சு முட்டை, அது சிக் பெருசாகிருச்சு. ஓரளவுக்கு ஜம்முனே பெருசாகிடுச்சுங்க. இப்போது சிக் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இவன் எக் வச்சிருக்கான். இவன் வந்து வேற ஒரு பிளாக்கி எக் வச்சிருக்கான். அப்புறம் மேலெல்லாம் சிக்கு இருந்துச்சு, அந்த சிக்கவே காணும், எங்கே போச்சுன்னு தெரியலங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 2 எக் வச்சிருக்கு. அப்புறம் கீழே ஒரு 2 எக் வச்சிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிக்கு இருக்குல்ல, இது ஒரு சிக்கு இருக்கு. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கால்சியம் குறைபாடோடு இருந்துச்சுல அந்த புறா, அது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்காங்க. இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சோம்பலாலாம் இல்லை, ஆக்டிவாக இருக்காங்க. பட் ரெக்கம் மட்டும் வரதில்லைங்க, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இவங்க தான் அவங்களோட பேரண்ட், இந்த 2 எக்கோட பேரண்ட்டு. அப்புறம் அது வந்து லக்கியோட ஃபீமேலு, இது நம்ம சிக்கு. இந்தபடி அந்த ட்ராக்ல ஒன்றும் இல்லை. இது ஒயிட்டு வந்து இப்போ தான் ஒன்று சேர்ந்துருச்சுங்க. ஆக்சுவலாக இந்த ஒயிட் இருக்குல்ல, இந்த ஒயிட்டு வந்து இந்த ஒயிட்டில் இந்த காலில் ரெக்க இருந்துச்சுல ஃபேன்சி ஐட்டம், அந்த புறாவோட அது ஃபீமேலாக மேலான்னு தெரில. பட் இதோட பேர் பிளாக்கும் ஒயிட்டும் சேர்ந்துருக்குங்க. நானும் அட்டஸ்டம் பார்த்து மிரண்டுக்கிறேன். என்னடா ஒயிட்டும் பிளாக்கும் சேர்ந்துருச்சு, அப்போ எப்படி சிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டுருக்கேன். எக் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு சிக்கு இருக்கு, இங்கே ஒரு சிக்கு இருக்கு. அப்புறம் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் ஒரு 2 எக் வச்சிருக்காங்க. அடுத்தது இந்த ட்ராக்ல எதுவும் இல்லை, இங்கே இது இல்லை, இவங்கெல்லாம் இங்கே எதுவுமே இல்லைங்க.
அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எக் வச்சு கொண்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு புறா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சிக்குங்க. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு. அப்புறம் இது ஒரு பயங்கரமான சிக்காட்டு இருக்கு. இது ஒரு சிக்கு. அவன் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு சிக்கு தான் அவனும். அப்புறம் இங்கே ஒரு சிக்கு இருக்குங்க. இது வந்து இங்கே இருந்தது தான் அதோட சிக்கு. ஒரு சிக்கு இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு எக் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு எக் வச்சுருக்கு. ரைட், ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிக்கு வச்சுருக்கு. இவ்வளோ தாங்க நம்மளோட அப்டேட். நம்ம சிக்கு கொடுக்குற சிக்கு என்னன்னா அங்கே 1, அங்கே 2, 3, 4, இன்னொன்று இருக்கும். 5 சிக்கு இருக்குங்க மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் மிச்சம் பார்த்தீங்கன்னா பறந்துருச்சு. பறந்து போயிட்டு அதுக்கப்புறம் புறா பாம்பெல்லாம் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா புறா கூண்டுக்குள்ளே பாம்பு வரல. பட் வெளியெல்லாம் பாம்பு வந்துச்சு, துரத்தி விட்டோம். சரி, ஓகேங்க, வாங்க போகலாம். கரெக்டாக மாட்டிட்டு போடா உள்ள கட்டு வந்தாதான்னு சொல்லி இவனை கூட வச்சா முட்டை விளாக் பண்ணுறதுக்கு போகிறாங்க. போயிட்டு வா. இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே ஒரு மழை வர மாதிரியும் இல்லாமல் அப்படியே ஒரு செம்ம கிளைமேட்டாக இருக்குது. அதனால பசங்க பாருங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. பறக்கிறதும் போடுறதும் இருக்காங்க. அவன் தாங்க அந்த ஒயிட் பறந்துட்டு இருக்கு பாருங்க. தொடர்ந்து பறந்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா. அந்த ஒயிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள இருந்துச்சுல பேட்ச் பண்ணல, அதோட பேட்ச் அது பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போனங்காட்டி தான் இவ்வளோ புறாவும் வெளியே வந்துருச்சு. இல்லைன்னா எல்லாம் உள்ளதான் இருந்திருப்பாங்க. தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க எல்லா பசங்களுக்கும் தெரியும் என்னன்னா, நான் ஒரு ஒயிட் ஒன்று சொல்லியிருப்பேன். ஒயிட் வெடை, கோழி வெடை பார்த்தீங்கன்னா அது அழகாக இருக்குடா, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். நானும் என் மனசுக்குள்ளே நான் சொல்லிட்டு இருந்தேன், அழகாக இருக்குது அந்த கோழி. அதுலேருந்து அந்த ஒரு பொட்டைக்கோழிலேருந்து நம்ம ஒரு குஞ்சு இறக்கணும்னா நல்லாயிருக்கும். ஒரு ஒயிட்டு சேவலை வாங்கி அது கூட போட்டு இறக்கணும்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா அது ரீசெண்டாக அது நம்ம விட்டு போயிடுச்சு. அந்த வீடியோ போடுறேன், போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு காட்டு பூனை பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட்டை அட்டாக் பண்ணிடுச்சு. அட்டாக் பண்ணதில் அது கழுத்துலேயே கரெக்டாக பிடிச்சிருக்குது. கரெக்டாக கழுத்தவே கட் பண்ணிடுச்சு பூனை, காட்டு பூனை கழுத்தவே கடிச்சிருச்சு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட்டு செத்து போச்சு. இந்த ஒயிட்டு நான் அழகாக இருக்கான்னு மனசில் தான் நினச்சேன். நினச்சோன்னே போயிடுச்சு. ரைட், ஓகே. கடவுளே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தாங்க பார்த்தீங்கன்னா பூனை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த ஒரு சேவல் இருக்குது. பட் அந்த ஒரு சேவலையும் அது பார்த்தீங்கன்னா சாமிக்கு அறுக்கணும்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை நான் விட்டுட்டேன். இல்லைனா அதை எடுத்து நான் இப்போ கட்டில் போட்டு கட்டியிருப்பேன். பட்டா வெள்ளைக்கல் இருக்குல்ல, அது வெள்ளூர். அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் ஒன்று இருந்துச்சு இல்லைங்க, பியூர் ஒயிட்டு, அதைத்தான் பார்த்தீங்கன்னா அந்த பூனை பிடிச்சிட்டு போயிடுச்சு, காட்டு பூனை. அப்புறம் அது காலில் கட்டு இருந்துச்சுல, அதான் அது ஆக்டிவாக நல்லா தான் இருக்கான், ஜம்முன்னு இருக்கான். அப்புறம் பிளாக் 3 பிளாக்கு, ஒரு மயில் பொங்கு லைட்டாக வந்த மாதிரி ஒரே ஒரு வெடை ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வெடை தாங்க ஜாஸ்தியாக இருக்குது, சேவல் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு சேவல், இங்கே ஒரு சேவல், அங்கே ஒரு சேவல், 2 சேவல் தான் இருக்குது. அதுலேயும் ஒரு சேவல் நெக்ஸ்ட் வீக் அறுத்துருவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. அதான் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளது 6 கோழி குஞ்சு இருந்துச்சு. 6ல் பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. மொத்தம் 3 கோழி குஞ்சும் செத்துருச்சு. ஏன்னா அம்மா நோய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பரவிடுச்சு. இதுவும் அஃபெக்ட் பண்ணிடுச்சு. இதுவும் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன், ஒரு ஒன்றுமே பண்ண முடியல. அதை பார்த்தீங்கன்னா அந்த அம்மையை குறைக்கவே முடியல, எச்சாகிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பண்ண முடியலங்க. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். மெடிக்கலில் மருந்து போட்டாச்சு, எல்லாமே பண்ணிட்டேன். பட் அது இன்க்ரீஸ் மட்டும்தான் ஆகுது, அது கம்மியாக மாட்டேங்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோழி கட்டுத்தரைக்காக யூஸ் பண்ணது. பட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆடு போய் நின்றுருக்குங்க. மழை பெய்து லைட்டாக தூரிட்டு இருக்கு, அதனால ஆடு போய் நின்றுருக்கு. ஒரு 4 புறா பறக்குது இல்லை, அந்த 4 புறாவும் பார்த்தீங்கன்னா கிணத்துல இருக்கு. புறாங்க கிணத்துல இருக்கு. கிணத்துல சிக்கி வச்ச மாதிரி எனக்கு தெரில. பட் இருந்தாலும் அது ஃபுல்லாகவே கிணத்துல தாங்க இருக்கு, அங்கே இருக்கு கிணறு. சரி, ஓகேங்க. நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக பாட்டுறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் அந்த ஆப்பிள் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த ஆப்பிள் பாக்ஸ் வேணும். நம்ம கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு இந்த பக்கம் இருக்கவங்க யாராச்சும் இந்த ஆப்பிள் பாக்ஸு இங்கே சேலில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு
மெசேஜ் போடுங்க, நான் அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இந்த ஆப்பிள் பாக்ஸ் என்னன்னா நான் வாங்கிக்கிறேன். சரி ஓகேங்க, நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம புறாகுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அப்டேட் எதுவுமே கிடையாது. என்ன பண்ணுறதுங்க, அதை பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக வீட்டிலே இல்லை, அப்படியே போயிட்டு நிறைய பக்கம் சுற்றிட்டு கோயிலுக்கு போயிட்டு அதே மாதிரி அப்படியே இருந்துட்டோம். சரி ஓகேங்க, தொடர்ந்து இனிமேல் நான் புறாகுண்டோட அப்டேட் ஆகட்டும், கோழியோட அப்டேட் ஆகட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்லணும்னா, அந்த காட்டுப்பூனை வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி அது வராமல் என்ன பண்ணுறேன்னே தெரிலங்க. ஆக்சுவலாக இன்னொரு வாட்டி ஒரு தடவை வந்து அது வந்து முட்டையில் வந்து படுத்துட்டு இருக்கு ஒரு கோழி. அந்த முட்டையில் படுத்துட்டு இருக்கிற கோழியே பிடிச்சிட்டு போயிடுச்சுங்க. அது ஒரு வாட்டி என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதே பூனை தான் நினைக்கிறேன், எனக்கு தெரில அது பூனை தான் பிடிச்சி போச்சாங்கிறதே தெரில. ஆனால் அந்த அன்னைக்கு பிடிச்சி போனது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பூனையாக தான் இருந்திருக்கும். ஆக்சுவலாக ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நம்ம கோழி பார்த்தீங்கன்னா ஒரு எக்கில் வந்து முட்டையில் வந்து படுத்துட்டு இருந்துச்சுங்க, ஒரு கூண்டில். அந்த பக்கம் இருக்க ஒரு கூண்டு, அந்த கூண்டில் படுத்துட்டு இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா அந்த கோழி முட்டை எல்லாமே இருக்கு, பட் இருந்தால் அந்த கோழி மட்டும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூனை தான் அந்த கோழியும் பிடிச்சிட்டு போயிருக்கு. ஆக்சுவலாக அந்த ஒரு பூனை பார்த்தீங்கன்னா 2 கோழியை பிடிச்சிட்டு போயிருக்கு. அது ஒண்ணுதான் இப்போ வருத்தப்பட வேண்டிய ஒண்ணு. இந்த பூனையெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமா அப்படிங்கிறத மட்டும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகேங்க, இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இத்தனை விடைபெறுவது உங்களை SSK தமிழா. எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க, சிரிப்பது தான் முக்கியம், அப்போ சிரிச்சிட்டே இருங்க. சரி ஓகேங்க, பாய்.